எனது மலை முட்டை போடுமா? ஆமா, இங்க ஒரு மலை முட்டை போட்டுட்டு இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய குயிசோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய குலுசாய் கிராமத்தில் சாண்டாயா அப்படிங்கிற மலை இருக்கு. ஒவ்வொரு 30 வருஷங்களுக்கு ஒரு முறையும் முட்டை வடிவத்திலான பெரிய கற்களை இது வெளியிடுது. அதனாலேயே இந்த மலை முட்டை போடுது அப்படின்னு பரவலா செய்திகள் பரவிட்டு இருக்கு. இந்த குன்று பார்த்தீங்கன்னா 9 அடி உயரமும் 65 அடி நீளமும் இருக்கு. இந்த விசித்திரமான நிகழ்வு விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மலைப்பாறையை ஆய்வு செய்து சில தகவல்களை வெளியெடுத்திருக்காங்க. இந்த மலைப்பாறை 2 விதமான பாறைகளால் ஆனது. அதாவது மென்மையான சுண்ணாம்பு பாறை, அது போக கடினமான பாறை அடுக்குகள் கலந்துதான் இந்த மலை காணப்படுதுன்னு சொல்றாங்க. பல ஆண்டுகளாகவே காற்று மற்றும் மழையால மென்மையான பாறை அடுக்குகள் அரிக்கப்பட்டு வருது. அதுல இருக்கக்கூடிய கடினமான முட்டை வடிவத்திலான பாறைகள் அரிக்கப்படாம அப்படியே இருக்கிறதுனால தான் அது நமக்கு முட்டை வடிவத்தில் தெரியுதான் வெளியில. அந்த மென்மையான பாறை அடுக்குகள் முழுமையா அரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய கடினமான முட்டை கற்கள் அப்படியே வெளியே வந்து கடைசியில பாறையிலிருந்து பிரிந்து கீழே விழுந்துருமா. ஒரு கல் முழுமையா வெளிப்பட்டு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகுமா. இந்த கற்கள் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே தான் இருக்குதான். பாறையுடைய அடிவாரத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்முட்டைகள் உங்களால் பார்க்க முடியும். இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குலுசாய் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஷூய் பழங்குடியினரான உள்ளூர் வாசிகள் இந்த கற்களை அதிர்ஷ்டத்துடைய சின்னங்களாக அவங்க பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய குடும்பம் ஒவ்வொன்றுமே இந்த கல் முட்டைகளை வச்சுருக்காங்களாம் எடுத்து அதாவது சேகரிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. இது அவங்கள காக்கும், அதாவது அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு புனித பொருளாக இந்த கல் முட்டைகளை அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் கிட்டையுமே இந்த கற்கள் இருக்குமா, அவங்க வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணுவாங்களாம். இது தலைமுறையாக பார்த்தீங்கன்னா அங்கே பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது. அது போக இந்த கற்கள் தான் வீடுகளையும் விலங்குகளையும் பாதுகாப்பாக வச்சிருக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த கல் முட்டைகள் சுமார் 500 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் இது கேம்பிரியன் பீரியட் காலத்தை சேர்ந்தது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சுற்றி இருக்கக்கூடிய பாறையுடைய அரிப்பு காரணத்தால இந்த கல் முட்டைகள் ஒவ்வொருமே 30 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வெளியே விழுமா. பாறைகள் தொடர்ந்து அரிக்கப்படுறதால கல் முட்டைகள் மேற்பரப்புல விழுமா. சாண்டாயா மலை ஒரு முக்கிய சுற்றுலா தலமா இப்ப மாறிட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய அதிசய கற்களை பார்க்கறதுக்காக, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்க வருகை தந்துட்டு இருக்காங்க.